Hello viewers, welcome to Super Brain. Exercise 3.16 செகண்ட் சம் பார்க்கலாம். Draw the graph of y equal to x square minus 4 and n solve அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இதுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம கிராஃப்ல plot பண்ணும்போது நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேரபோலா கிடைக்கும். அதாவது இங்க பாருங்க, பேரபோலா எப்படி இருக்கும்னா ஸோ இந்த மாதிரி கோவா நமக்கு ஒரு பேரபோலா கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் இருந்து இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சப் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம இதில் கிராஃபில் பிளாட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இந்த கிராஃபை எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ ஸோ அங்கேருந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு நேராக டாட்டட் லைன் போட்டுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸில் அதோடைய வேல்யூஸ் என்னவா இருக்கோ அதுதான் நம்மளுடைய சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இப்போ பேரபோலா இப்படி இருக்குது, நமக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் இப்படி வருதுன்னா இப்போ இது ஒரே ஒரு பாயிண்டில் தான் நமக்கு வந்து டச் பண்ணுது. ஸோ ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணும்போது ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். அதுவும் எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வந்துச்சுன்னா அதுவே அதோடைய சொல்யூஷனாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பேரபோலா இருக்குது, நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அதை டச் பண்ணவே இல்லை அந்த பேரபோலாவை. அப்படி இருந்ததுன்னா இது என்னன்னு சொல்லுவேன்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கலாம். இதில் எக்ஸோடைய வேல்யூ பார்க்கணும், ஆனால் நமக்கு இங்கே எக்ஸே கொடுக்கல. ஸோ நான் இப்போ ஜென்ரலாக எல்லா சமுக்குமே காமனாக எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன வேல்யூஸ்லாம் போட போகிறோம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸே கிடையாது. ஸோ இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் எக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா -4லேருந்து +3 வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸுடைய வேல்யூவை எடுத்துக்கிறோம். இப்போ இன்கேஸ் இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ -2லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கோங்க. அவ்வளோ ஜென்ரலாக எல்லா சமுக்கும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு சமுக்கும் ஒவ்வொரு மாதிரி எடுக்கும்போது எந்த சமுக்கு எப்படி எடுக்கணும்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஜென்ரலாக இப்படி சொல்கிறேன். ஸோ நமக்கு இங்கே எக்ஸ் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் +x கன்சிடர் பண்ணி -4லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா -2லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். நமக்கு தேவைப்பட்ட இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம பாயிண்ட்டை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா -3 -2 -1 0 1 2 3 வந்துருமா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம போட போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் -4 இருக்குது, இந்த சிம்பிளோடு சேர்த்து போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா ஒய் போட போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் இருக்கணும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்லாம் இங்கே இருக்குது, அப்போ அதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். மைனஸ் வேல்யூக்கு ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 16 வரும், 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9 வரும், 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 வரும், 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 வரும். ஸோ மைனஸ் எல்லாம் நமக்கு பாசிட்டிவாக மாறிடும். ஸ்கொயர் பண்ணும்போது 0னா 0 தான் வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே -4 இருக்கா, வெறும் நம்பர் இருந்தால் அந்த நம்பர் அப்படியே சிம்பிளோட போட்டுக்கோங்க எல்லாத்துலேயுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் வேல்யூ அப்படின்றது என்ன, எக்ஸ் ஸ்கொயரையும் -4 ஆட் பண்ணுறது தான் நமக்கு ஒய் வேல்யூ. ஸோ அது ரெண்டுமே நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா, அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான் ஒய் வேல்யூ. இப்போ பாருங்க 16 -4, 16லேருந்து 4 மைனஸ் பண்ணிக்கலாமா, அப்போ என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும். இங்கே பாருங்க 9 -4, 9லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 5 கிடைக்கும். 4 - 4 என்னக்கும் நமக்கு 0 வந்துடும். 1 - 4 அப்படின்னு சொல்லும் போது இது ப்ளஸ் இது மைனஸ், அப்போ என்ன ஆகும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணும். இப்போ 4லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 3, பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ். இப்போ 0 - 4னா 0க்கு வேல்யூ கிடையாது, அப்போ இந்த -4 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்க 1 - 4, அப்போ என்ன ஆகும், நமக்கு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போடுவோம். 4 - 4 என்ன ஆகும், நமக்கு 0 தான் வரும். 9 - 4 என்ன கிடைக்கும், நமக்கு 5 கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸுடைய வேல்யூ ஒய்யுடைய வேல்யூ பாயிண்ட்ஸாக எடுத்து எழுத போகிறோம். ஸோ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் அப்படின்னு போட்டுக்கலாம். -4, 12 அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க -3, 5. தேர்ட் பாயிண்ட் -2, 0. அதுக்கப்புறம் -1, -3, 0, -4, 1, -3, 2, 0, 3, 5. தேவைப்பட்டா நம்ம கிராஃப் போட்டுட்டு நம்ம அடுத்த பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க, எல்லாத்துக்கும் காமனாக இதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கோங்க. y = x² - 4. இதுல இருந்து இதை சப் பண்ண போறோம். இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிக்கோங்க. அதாவது ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுத போறோம். 0 = போட்டு இது மொத்தத்தையும் அப்படி இங்க எழுதிக்கோங்க. ஸோ x² - x -12 இருக்கு. ஸோ x² - x -12 நம்ம வந்து
எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு நேராக எழுதணும். ஆனால் இங்கே நமக்கு எக்ஸ் டேர்மே இல்லை. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 0x அப்படின்னு நான் இதை போட்டுக்க போகிறேன். அந்த -4 இங்கே எழுதிக்க போகிறேன். அப்போ என்ன ஆகும்? கான்ஸ்டன்ட்டுக்கு நேராக கான்ஸ்டன்ட் வந்துடும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லைன்றதுனால +0x நான் போட்டுக்கிட்டேன். இந்த -4 நான் இங்கே போட்டுக்கிட்டேன். ஓகே, சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதுலேருந்து நான் மைனஸ் பண்ண போகிறேன். அதனால எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கிறேன். y - 0னா y தான் கிடைக்கும். x² - x² 0 ஆகிடும். 0xனா அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே வந்துருமா? +x அப்போ x மட்டும் போட்டால் போதும். இப்போ பாருங்க, -4 +12 இப்படி வேற வேற சிம்பிள் இருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிப்போம். பெரிய நம்பர் சிம்பிள் போடுவோம். பெரிய நம்பர் சிம்பிள் என்ன? ப்ளஸ். அப்போ இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் எடுக்க போகிறோம். எக்ஸுக்கு வேல்யூ வந்து எப்படி கொடுக்கணும்னா -2லேருந்து +2 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே காமனாக இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எழுத போகிறோம். ஆல்ரெடி நம்ம எக்ஸ் போட்டாச்சு இல்லையா? ஸோ எக்ஸ் தேவையில்லை. அதுக்கப்புறம் 8 இருக்குது. ஸோ 8 மட்டும் போட்டுக்கலாம். எல்லாத்துலேயுமே 8 போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஒய் அப்படின்றது என்ன? இந்த x + 8 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான் y உடைய வேல்யூ. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எக்ஸ் வந்து தனியாக எழுதலை. ஸோ அதனால் இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, நம்ம நார்மலாக இந்த எக்ஸ் எடுக்க மாட்டோம் இல்லையா? இங்கே இருக்கிறது மட்டும் தான் எடுப்போம். ஆனால் இங்கே நம்ம எக்ஸ் தனியாக எழுதலை அப்படின்றதுனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 8 - 2 வந்து 6 கிடைக்கும். 8 - 1 வந்து 7 வரும். 0னா அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ 8 வந்துடும். 8 + 1 வந்து 9 வரும். 8 + 2 வந்து 10 வந்துடும். இதுக்கு டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். இப்போ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட்னே எழுதிக்கலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ் பாருங்க? -2, 6, -1, 7, 0, 8, 1, 9 and 2, 10. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து பிளாட் பண்ணிட்டு ஒரு பேரபோலாவை வந்து நம்ம வரைய போறோம். இப்போ பாருங்க, எப்பவுமே கிராஃப்ல வந்து ஸ்கேல் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட் எடுத்துக்கோங்க. ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 2 யூனிட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லா சமுக்கும் காமனாக இதே மாதிரி எடுத்துக்கோங்க. சரி, இப்போ பாருங்க, நான் எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாமே 1 1 எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 2 2 எடுத்திருக்கேன். இப்போ பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணலாமா? -4, 12 அப்படின்னு சொல்லும் போது -4 வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 12 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்போ பாயிண்ட் எங்கே வரும்? நமக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே எழுதிக்கலாமா? -4, 12ன்னு சொல்லி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, -3, 5. -3 எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். 5 பார்த்தீங்கன்னா 4க்கும் 6க்கும் நடுவில் வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வரும். ஸோ -3க்கு நேராக நமக்கு இந்த இடத்துல பாயிண்ட் வரும். -3, 5ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் -2, 0. ஒய்ல 0 வந்தால் எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே அந்த பாயிண்ட் வரும். ஓகே, ஸோ -2, 0ன்னு சொல்லும் போது ஒய்ல நமக்கு 0 இங்கே இருக்கு. அப்போ பாயிண்ட் எங்கே வருது? இங்கே வருதா? -2, 0ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, -1, -3. -1 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்கே இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல -3 பார்த்தீங்கன்னா -2க்கும் -4க்கும் நடுவில் வரும். ஸோ இந்த இடத்துல அந்த பாயிண்ட் வரும். ஸோ -1, -3 இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 2, 0. ஒய்ல வந்து நமக்கு 0 வந்தால் அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வரும். ஸோ 2, 0ன்னு சொல்லும் போது அந்த பாயிண்ட் எங்கே வரும்னா இந்த இடத்துல நமக்கு வரும். 2, 0ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 3, 5. 3 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும். 5 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும். 4க்கும் 6க்கும் நடுவில் வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த பாயிண்ட் வரும். 3, 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது அப்படியே ஹேண்ட்லேயே ஜாயின் பண்ணி ஒரு பேரபோலா வந்து ட்ரா பண்ண போகிறோம். அழகாக ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துடுச்சு. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்படி போட்டுக்கலாம். இங்கே 0, -4ன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை நான் மிஸ் பண்ணிவிட்டு அதை எழுதிக்கலாம். 0, -4. ஸோ 0, -4ன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல 0 இருக்கும்போது அந்த பாயிண்ட் எங்கே வரும்னா ஒய் ஆக்சிஸ் மேலேயே வரும். ஸோ 0, -4 பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ல பார்ப்போம். அப்போ பாயிண்ட் எந்த இடத்துல வரும்? 0, -4 நம்ம இங்கே போட்டுக்கலாம். அப்போ இங்கேருந்து இதை டச் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இங்கேருந்து இதை டச் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி போகும். இப்போ பாருங்க, நமக்கு கிராஃப் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம 3 வரைக்கும் எடுத்ததுனால நமக்கு கிராஃப் வந்து இப்படியே நிற்குது. நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து இப்போ எங்கே வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஸ்ட்ரைட் லைன் இந்த இடத்துல வந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட் லைன் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் இப்போ பிளாட் பண்ணிக்கலாம். -2, 6 அப்படின்னு சொல்லும்போது -2 வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் பார்ப்போம். 6 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் பார்ப்போம். அப்போ நமக்கு இந்த இடத்துல வரும். -2, 6ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் -1, 7. -1 இங்கே இருக்கா? 7 பார்த்தீங்கன்னா 6க்கும் 8க்கும் நடுவில் வரும். ஸோ இந்த இடத்துல வரும். இப்போ -1, 7 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0, 8. 0 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்ப்போம். 8 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்ப்போம். 0, 8 இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் 1, 9. 1 வந்து இங்கே பார்க்கணும். 9 பார்த்தீங்கன்னா 8க்கும் 10க்கும் நடுவில் வரும். இப்போ 1, 9 இங்கே வரும். எப்பவுமே அப்படியே பக்கத்துலேயே தான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து வரும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2, 10. 2 இங்கே இருக்குது. 10 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கா?
அப்போ இங்கே 2,10 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஆனால் இப்போ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே தான் வரணும். ஸோ மேலே வந்தால் தான் அது எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கு நம்ம இன்னொரு பாயிண்ட்டை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 போட்டுக்கலாம். ஸோ 4 போடும் போது எக்ஸ் ஸ்கொயர்னா அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா, அப்போ 16 ஆகும். இங்கே -4 அப்படியே வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு ஒய் கிடைக்கும். பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் -4. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், 16 - 4 வந்து 12 அப்படின்ட்டு நமக்கு கிடச்சிடும். ஸோ 4, 12 இதை நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதிக்கோங்க, 4,12 அப்படின்னு எழுதிக்கலாம். சரி இப்போ பார்க்கலாமா. 4 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 12 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வருது. ஓகே, ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம், 4,12ன்னு எழுதிக்கலாமா. சரி இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆயிடுச்சு, அதனால் அடுத்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த பேரபோலாவை இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக டாட்டட் லைன்ஸ் போட போகிறோம். ஸோ இங்கே அதே மாதிரி இங்கே அப்போ நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு பாருங்கள், -3 இங்கே 4. இப்போ -3,4 அப்படின்றது தான் இங்கே ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம சொல்யூஷன் எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். therefore the solution of இங்கே கொடுத்தாங்க இல்லையா நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அதை எடுத்து எழுதிக்கோங்க. x² - x - 12 = 0 இஸ் போட்டுட்டு நமக்கு என்ன வந்ததுங்க, -3,4 வந்திருக்கு. அதை இங்கே எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள் நமக்கு இது வந்து நேம் எழுதணும். இப்போ இந்த பேரபோலுடைய நேம் என்ன, y = x² - 4. ஸோ அது இங்கே எழுதிக்கலாமா, y = x² - 4. இதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷன் y = x + 8 எழுதிக்கலாம். y = x + 8. ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு இங்கே சொல்யூஷன் வந்திருக்கா, இது கரெக்டாக நம்ம செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த சொல்யூஷனே நமக்கு வந்துச்சுன்னா நம்ம போட்டது கரெக்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ இது வந்து இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தமா. அப்போ 1 × -12 என்ன கிடைக்கும், நமக்கு -12ன்னு கிடைக்கும். எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் -1. இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் அப்படியே போட்டுப்போம். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாதானே நமக்கு இது கிடைக்கும். அப்போ 1 வந்து கண்டிப்பாக மைனஸ் இருக்கும், அப்போ இது ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் ஒன்றுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது. அப்போ என்ன சொல்யூஷன் வரும், 4ம் 3 தான் கண்டிப்பாக இருக்க முடியும். இப்போ பாருங்களேன், 4 3s are 12, ஒரே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். இப்போ வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுவோம் வேறு வேறு சிம்பிள்னால. அப்போ நமக்கு -1 வந்துருச்சு. அப்போ என்ன சொல்யூஷன் வந்திருக்கு, x - 4 ஒன்று வந்திருக்கு, x + 3 1 = 0ன்னு வருமா. அப்போ =0 போடும்போது என்ன கிடைக்கும், x = 4ன்னு வரும், இன்னொன்று வந்து x = -3ன்னு வரும். பாருங்கள் நமக்கு அதானே வந்திருக்கு, -3,4 தானே வந்திருக்கு. ஸோ இதுதான் சொல்யூஷன், கரெக்டாக நம்ம போட்டாச்சு. தேர்ட் சம் பார்க்கலாம். draw the graph of y = x² + x and then solve அப்படின்னு சொல்லி நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற இந்த பேரபோலா ஈக்குவேஷனை நம்ம இங்கே எழுதிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -4லேருந்து +3 வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ -4, -3, -2, -1, 0, 1, 2, 3 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். அதுவே எக்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவ்ல இருந்ததுன்னா -2லேருந்து 3 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. நமக்கு தேவைப்பட்டால் நம்ம அதுக்கப்புறமா இங்கே கொடுத்துக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் மட்டும் இது வரைக்கும் எடுத்தாவே போதும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடு x² 1 இருக்குது, x இருக்குது. ஸோ அதை ரெண்டுத்தையும் நம்ம இங்கே எழுதிக்கணும், லாஸ்ட்டாக எக்ஸ் எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எக்ஸும் ஒய்யும் மட்டும் வரா மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், x² அப்படின்றது என்ன, இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா எக்ஸுடைய வேல்யூ, அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நெகட்டிவ் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16, 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9, 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1, 0னா 0 தான் கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் வேல்யூ தான் ஆல்ரெடி எக்ஸ் வேல்யூ நம்ம மேலே எடுத்துருக்கோம் இல்லையா, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. -4, -3, -2, -1, 0, 1, 2, 3. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் அப்படின்றது என்னன்னா x²யும் x-ஐயும் ஆட் பண்ணுறது தான் ஒய் வேல்யூ. ஸோ இங்கே பாருங்கள் x² x இருக்கா, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான் ஒய் வேல்யூ. இப்போ பாருங்கள் 16 - 4, 16ல் 4 போச்சுன்னா நமக்கு 12 கிடைக்கும். 9 - 3, 9ல் 3 போச்சுன்னா 6 கிடைக்கும். 4 - 2 வந்து
2. 1 minus 1 வந்து 0. ரெண்டுமே போயிடுமா? அப்போ 0 கிடைக்கும். 0 plus 0 0 தான். 1 plus 1 வந்து 2 கிடைக்கும். 4 plus 2 வந்து 6 வரும். 9 plus 3 வந்து 12 வந்துடும். இப்போ நமக்கு எக்ஸும் ஒய்யும் கிடச்சிருச்சு. பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டர்னு போட்டுட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். -4, 12, -3, 6, -2, 2, 0, 0, 1, 2, 2, 6, 3, 12. ஓகே, இப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பிளாட் பண்ணும்போது ஒரு பேரபோலா நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த பேரபோலா ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். இதிலிருந்து இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம சப் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து அப்படியே லெஃப்ட்டில் கொடுத்தது ரைட்டாக, ரைட்டில் கொடுத்தது லெஃப்ட்டை எழுதிக்கலாம். 0 = எழுதிக்கோங்க. x² + 1. ஏன் இப்படி எழுதுறோன்னா அப்போ தான் x²க்கு நேராக x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே x இருக்குது, பட் இங்கே x இல்லை, நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. அப்போ இங்கே x இல்லாதனால 0xன்னு போட்டு +1ன்னு போட்டுக்கலாம். இங்கே கான்ஸ்டன்ட் இல்லை, ஸோ இல்லைனாலும் அங்கே 0 இருக்கிறதா அர்த்தம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுலேருந்து இதை சப் பண்ண போகிறோம். அதனால எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால அப்படியே வந்து எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ y - 0 வந்து நமக்கு y தான் கிடைக்கும். x² - x² வந்து கேன்சல் ஆகிடும். x இங்கே பார்த்தீங்கன்னா 0x அதுக்கு வேல்யூ கிடையாதா? இந்த x மட்டும் தான் கிடைக்கும். +x அப்போ இந்த x மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, 0னா அதுக்கு வேல்யூ கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? +1க்கு தான் நம்ம சைன் வந்து மைனஸாக மாற்றிட்டோம். அப்போ -1 அப்படின்னு கிடைக்குது. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன். இதுக்கு வந்து இப்போ பாயிண்ட்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு x போடுவோமா? அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை எழுதிப்போம். ரைட் ஹேண்ட் சைடில் x - 1 தான் இருக்குது. x ஆல்ரெடி நம்ம போட்டதுனால நம்ம போட தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? -1 இருக்குது, அதை போட்டுக்கலாம். லாஸ்ட்டு என்ன பண்ணணும்? y போடணும். ஸோ எக்ஸுக்கு வந்து எப்போவுமே இங்கே வந்து -2லேருந்து +2 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட் லைனுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது எப்போயுமே -2லேருந்து +2 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஸோ -2, -1, 0, 1, 2. ஒய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -1. ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு -1 தான் வரும். ஸோ கான்ஸ்டன்ட் இருந்தது அப்படியே சிம்பிளோட போட்டுக்கோங்க. இப்போ ஒய்யுடைய வேல்யூ என்ன? x - 1. ஸோ எக்ஸ்லேருந்து 1 மைனஸ் பண்ணும். ஸோ இது தானே x, இது -1. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான் நமக்கு ஒய்யுடைய வேல்யூவாக இருக்கும். நமக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு x தனியாக போட்டிருந்தோம். x² x-ஐயும் ஆட் பண்ணுறது. அப்போ இதை நம்ம விட்டுட்டு இங்கே வந்து தனியாக போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம இங்கே போட்டோம். அதனால் நம்ம இதை எடுத்துக்கல. ஓகே, ஏன்னா இதுக்கான இந்த x வந்து நம்ம தனியாக இங்கே போட்டுக்கிட்டோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா x - 1 இதையே தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ரெண்டுமே சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 2 + 1 வந்து 3 ஆகிடும். இது ரெண்டும் சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ஆட் பண்ணால் 2 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 0 இதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ இந்த -1 அப்படியே போட்டுக்கலாம். +1 - 1 ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு 0ன்னு வந்துடும். 2 - 1 1ன்னு கிடச்சிரும். அப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் என்ன வருதுன்னு பாருங்க. பாயிண்ட்ஸ் டு பி plotted. இது எக்ஸும் ஒய்யும் எடுக்கணும் இல்லையா? -2, -3. நெக்ஸ்ட் -1, -2. நெக்ஸ்ட் 0, -1. நெக்ஸ்ட் 1, 0. நெக்ஸ்ட் 2, 1. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஸோ இந்த பேரபோலாவை இந்த ஸ்ட்ரைட் லைன் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அது எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே வருதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாமே நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்க, எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம 1 1 எடுத்துக்கலாம். இது வந்து 12 இருக்கிறதுனால நம்ம இதை 2 2 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி எடுக்க போகிறேன்னா, எக்ஸ் ஆக்சிஸில் நான் 1 யூனிட் எடுக்க போகிறேன், ஒய் ஆக்சிஸில் 2 யூனிட்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து 2 4 6 அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கேல் எப்படி எழுதலான்னு பாருங்கள். x-axis 1 cm = 1 unit. y-axis 1 cm = 2 units. ஏன்னா நம்ம 2 2 எடுத்திருக்கோம். ஸோ ஸ்கேல் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். நீங்கள் எல்லாமே பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நான் டார்க்காக தெரியணுன்றதுக்காக பென் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்கள். -4, 12. இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட். இது எக்ஸில் பார்க்கணும், எக்ஸ் ஆக்சிஸில். இது ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ -4 அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே வருது? நமக்கு இங்கே வருது. 12 சொல்லும் போது 12 இங்கே இருக்குது ஒய் ஆக்சிஸில். ஸோ -4க்கு நேராக 12க்கு நேராக பார்க்கும்போது நமக்கு பாயிண்ட் இந்த இடத்துல வருதா? ஸோ இந்த இடத்துல -4, 12 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -3, 6. -3 இங்கே இருக்கா? 6 பாருங்க ஒய் ஆக்சிஸில் எங்கே இருக்குது? ஸோ -3, 6ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் -2, +2. ஸோ -2 பாருங்க நமக்கு இங்கே இருக்குது, +2 வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்துடும் பாயிண்ட். -2, +2 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 0, 0னா ஆரிஜின். ஸோ இதுதான் நம்மளுடைய பாயிண்ட். 0, 0ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1, 2. 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 2 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ 1, 2 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 2, 6. 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 6 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். 2, 6 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 3, 12. 3 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 12 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ இங்கே 3, 12ன்னு எழுதிக்கலாம்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு பேரபுளாக கிடைக்கும். ஸ்கேல் யூஸ் பண்ணாதீங்க. நான் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். இங்கேருந்து இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஆரிஜின், அதுக்கு முன்னாடி இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரணும், ஆரிஜினுக்கு வரணும். அதுக்கப்புறமா இங்கேருந்து இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பேரபோலுக்கான ஈக்குவேஷன் என்ன, y = x² + x. அதை இங்கே நம்ம எழுதிக்கலாம். கொடுத்துருக்காங்க இல்லையா கொஸ்டினில், அது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. சரி, இப்போ இங்கே பாருங்கள், -2, -3. -2 வந்து x ஆக்சஸில் பார்க்கணுமா, -3 வந்து y ஆக்சிஸில் பார்க்கணும். -3 எங்கே வரும், -2க்கும் -4க்கும் நடுவில். ஸோ இந்த இடத்துல வரும். ஸோ -2க்கு நேராக -3 பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட் இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே வந்து -2, -3 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -1, -2. -1 இங்கே இருக்குது, -2 y ஆக்சிஸில் கீழே இங்கே டவுனில் தான் நமக்கு மைனஸ் வேல்யூஸ்லாம் வரும். ஸோ -1, -2 இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0, -1. 0 வந்து x ஆக்சிஸில் எங்கே இருக்குது, y ஆக்சிஸில் -1 சொல்லும் போது நமக்கு இந்த 0க்கும் -2க்கும் நடுவில் இந்த இடத்துல வரும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல 0, -1 எழுதிக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸில் 0 வந்தால் அந்த பாயிண்ட் வந்து y ஆக்சிஸ் மேலேயே வந்துடும். ஒயில் 0 வந்தால் அந்த பாயிண்ட் வந்து x ஆக்சிஸ் மேலேயே வரும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1, 0. அப்போ என்ன அர்த்தம், ஒயில் 0 வரதுனால x மேலேயே அந்த பாயிண்ட், x ஆக்சிஸ் மேலேயே அந்த பாயிண்ட் வரும் அப்படின்னு அர்த்தம். 1 வந்து x ஆக்சிஸில் பார்க்கணும், 0 வந்து இங்கே தான் இருக்குது. அப்போ 1, 0ன்னு இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 2, 1. 2 வந்து x ஆக்சிஸில் பார்க்கணும். 1 வந்து இந்த 0க்கும் 2க்கும் நடுவில் இந்த இடத்துல வரும். அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், 2, 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ பாயிண்ட் பாருங்கள், இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாமா, அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன் y = x - 1. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பேரபோலாவை இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணவே இல்லை. அது இந்த ஆரிஜினில் போயிடுச்சு, இது வந்து இந்த இடத்துல வருது. ஸோ இது இன்டர்செக்டே பண்ணாததுனால நமக்கு வந்து சொல்யூஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அது எழுத போகிறோம். therefore சொல்யூஷன் ஆஃப், கொஸ்டினில் கொடுத்தாங்க இல்லையா அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அதை எடுத்து எழுதிக்கோங்க. x² + 1 = 0 has no real roots அப்படின்னு எழுதிக்கோங்க. fourth sum பார்க்கலாம். draw the graph of அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே ஒரு பேரபோலா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க and use it to solve அப்படின்னு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த பேரபோலா ட்ரா பண்ணிட்டு இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இதுக்கான ரூட்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேரபோலா ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுத போகிறோம். எக்ஸுக்கான வேல்யூஸ்லாம் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த எக்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கா, எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து எக்ஸுடைய பாயிண்ட் எப்படி எடுக்கணும்னா -4லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுவே நெகட்டிவா இருந்தா -2லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா நம்ம ரைட் ஹேண்ட் சைடு நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுவே எனஃப் தான். ஓகே, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா நம்ம இங்க எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே அப்படியே எழுதிக்கோங்க. x², 3x2 அது எல்லாமே அப்படியே எழுதிக்கோங்க. லாஸ்டா y போட்டுக்கணும். ஓகே, நமக்கு தேவை எக்ஸும் ஒய்யும் தான். சரி, இப்போ x² அப்படின்னா என்ன, இந்த x உடைய வேல்யூ எல்லாம் ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப நெகட்டிவ் வேல்யூ எல்லாம் என்ன ஆயிடும், நமக்கு பாசிட்டிவ் ஆயிடும் ஸ்கொயர் பண்ணும்போது. 4 ஸ்கொயர் பண்ணா 16, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 1 ஸ்கொயர் பண்ணா 1, 0 ஸ்கொயர் பண்ணா 0 தான், 1னா 1 தான், 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9. நெக்ஸ்ட் 3x அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸை வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே 3ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க போட்டுக்கலாமா. ஸோ இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன். 3 4s are 12 வந்துடும். மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், 3 3s are 9, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், 3 2s are 6, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், 3 1s are 3. 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ இங்க பாசிட்டிவ் தான். ஸோ 3 கூட 1 மல்டிப்ளை பண்ணும்போது 3, 3 கூட 2 மல்டிப்ளை பண்ணா 6, 3 கூட 3 மல்டிப்ளை பண்ணா 9. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 2 வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கா. அப்ப அதோட சிம்பிள் பிளஸ்ல இருக்கிறதுனால அப்படியே எல்லாத்துலயுமே 2 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம y கண்டுபிடிக்க போறோம். y அப்படின்றது என்ன, x² + 3x + 2 இந்த மூணுத்தையும் ஆட் பண்றது தான் y வேல்யூ. ஸோ இதை எடுத்துக்காதீங்க, இங்க இருக்கிற இந்த மூணுத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்ப என்ன பண்ணும், இது ரெண்டுத்தையும் முதல்ல நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் ரெண்டு பாசிட்டிவ் ஆகும் இல்லையா. 16 2 ஆட் பண்ணா 18, அதுல இருந்து 12 மைனஸ் பண்ணுவோம். 18ல
இருந்து 12 போச்சுன்னா நமக்கு 6 கிடைக்கும். இப்போ இங்க பாருங்களேன், இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணாதீங்க. ஈஸியா அப்படியே போடணும்னா இது +9 இது -9 அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 6 இங்க -6 இருக்கு. அப்ப என்ன ஆகும்? +6 -6 0 ஆயிடும். நெக்ஸ்ட் பாருங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3 3 என்ன ஆகும்? 0 ஆயிடும். இது ரெண்டுமே 0. அப்ப இதுக்கு வேல்யூ கிடையாது, இந்த 2 மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் இது எல்லாமே பாசிட்டிவ் தான். அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 1 + 3 வந்து 4 4 + 2 வந்து 6. நெக்ஸ்ட் பாருங்க 4 + 6 வந்து 10 10 + 2 வந்து நமக்கு 12 வந்துரும். 9 + 9 வந்து 18 18 + 2 வந்து 20 கிடைச்சிரும். அப்ப பாயிண்ட்ஸ்லாம் எழுதிக்கலாமா? x, y -4, 6. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -3, 2. நெக்ஸ்ட் -2, 0. நெக்ஸ்ட் -1, 0. நெக்ஸ்ட் 0, 2. நெக்ஸ்ட் 1, 6. நெக்ஸ்ட் 2, 12. அப்புறம் 3, 20. சரி, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பேரபோலா ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். y = x² + 3x + 2. இங்க கொடுத்திருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை என்ன பண்ண போறோம்? சப் பண்ண போறோம். லெஃப்ட்ல கொடுத்தது ரைட்டும், ரைட்ல கொடுத்தது லெஃப்ட்டும் எழுதிக்கலாம். 0 = x² + 2x + 1 வந்துரும். ஏன்னா இந்த x²க்கு நேரா x², xக்கு நேரா x² x கான்ஸ்டன்ட் நேரா கான்ஸ்டன்ட் வரணும்ன்றதுக்காக இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ இதுல இருந்து இதை நம்ம சப் பண்ண போறோம். அப்ப சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்றோம். எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுனால நான் நெகட்டிவ் போட்டுக்கிறேன். y - 0 வந்து y தான் கிடைக்கும். x² - x² கேன்சல் ஆயிடுமா? அதுக்கப்புறம் இங்க பாருங்க 3x - 2x இது வந்து மைனஸ். அப்ப என்ன ஆகும்? நமக்கு 1x கிடைக்குமா? அப்ப x மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, இது பாருங்க இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். அப்ப 3ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 1 தானே கிடைக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் +1 அதை போடணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க 2 - 1 என்ன கிடைக்கும்? நமக்கு 1 தான் கிடைக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் பிளஸ், அதனால +1 வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ் போடுவோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை எழுதுவோம். ரைட் ஹேண்ட் சைட்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ் இங்கே போட்டதுனால நம்ம போட தேவையில்ல. அப்புறம் +1 இருக்கு, அதை நம்ம இங்க போட்டுக்கலாம். லாஸ்ட் என்ன பண்ணணும்? y போடுவோம். இப்படி தானே போடுவோம். சரி, எக்ஸுக்கு வந்து வேல்யூஸ் எப்பவுமே எப்படி எடுக்கிறீங்கன்னா -2ல இருந்து +2 வரைக்கும் எடுத்துக்கோங்க இந்த ஈக்குவேஷனுக்கு மட்டும். ஓகே, ஸோ -1 0 1 2. இப்போ பாருங்க இங்க 1 இருக்குன்னா நான் எல்லாத்துக்கும் 1 போட்டுக்கிறேன். இப்போ y உடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றதா y உடைய வேல்யூ. சோ இதுவும் ஆட் பண்றதா y உடைய வேல்யூ. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? சோ இது மைனஸ்ல இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு. அப்ப பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 1. பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஓகே, இது -1 இது +1. அப்ப என்ன ஆகும்? 0. இது 0 இங்க 1. 0க்கு வேல்யூ கிடையாது. இந்த 1 அப்படியே போட்டுக்கோங்க. 1 + 1 வந்து 2 ஆகும். 2 + 1 வந்து 3 ஆயிடும். இதுக்கு வந்து டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் போட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். x, y -2, -1. நெக்ஸ்ட் -1, 0 0, 1 1, 2 2, 3. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பாயிண்ட்ஸ்லாம் பிளாட் பண்ண போறோம். எப்பவுமே வந்து x ஆக்சிஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? 1 1 யூனிட் எடுக்க போறோம். y ஆக்சிஸ்ல 2 2 யூனிட் எடுத்துக்கோங்க. சோ ஸ்கேல் எப்படி எழுதலாம்னா x axis 1 cm = 1 யூனிட் எழுதிக்கோங்க. y axis 1 cm = 2 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா -4, 6 இது வந்து x கோஆர்டினேட், இது y கோஆர்டினேட். சோ இது வந்து x ஆக்சிஸ்ல பார்க்கணும், y ஆக்சிஸ்ல பார்க்கணும். -4 பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருக்கு, 6 வந்து நமக்கு y ஆக்சிஸ்ல இங்க இருக்கு. சோ -4க்கு நம்ம நேரா 6க்கு நேரா பார்க்கும்போது பாயிண்ட் நமக்கு இங்க வரும். -4, 6 அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் -3, 2 -3 x ஆக்சிஸ்ல எங்க இருக்கு, 2 வந்து y ஆக்சிஸ்ல எங்க இருக்கு. சோ பாயிண்ட் இந்த இடத்துல வரும். -3, 2ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் -2, 0 சோ -2 வந்து இங்க வரும். 0வும் நமக்கு இதுலயே தான் வந்துரும். சோ இந்த இடத்துல -2, 0ன்னு போட்டுக்கலாம். பாருங்க y ல 0 வந்தா x ஆக்சிஸ் மேலயே அந்த பாயிண்ட் வந்துரும். நெக்ஸ்ட் பாருங்க -1, 0 சோ -1, 0னும் போது நமக்கு பாயிண்ட் இங்க தான் வரும். -1, 0 ஓகே. சோ x ஆக்சிஸ் மேலயே அந்த பாயிண்ட் வந்துரும். நெக்ஸ்ட் 0, 2 0 வந்து x ஆக்சிஸ்ல இருக்கு, 2 பாத்தீங்கன்னா நமக்கு y ஆக்சிஸ்ல இருக்கு. அப்ப 0, 2ன்னு போட்டுக்கலாம். பாருங்க xல 0 வந்தா y ஆக்சிஸ் மேல அந்த பாயிண்ட் வந்திருக்கு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 1, 6 1 வந்து x ஆக்சிஸ்ல பார்க்கணும், 6 வந்து y ஆக்சிஸ்ல வரணும். அப்ப பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துரும். நெக்ஸ்ட் 2, 12 2 வந்து இங்க இருக்கா, 12 பாத்தீங்கன்னா y ஆக்சிஸ்ல இங்க பார்க்கணும். அப்ப 2, 12 நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 3, 20 பாருங்க 3 x ஆக்சிஸ்ல பார்க்கணும், 20 வந்து y ஆக்சிஸ்ல பார்க்கணும். பாயிண்ட் வந்து நமக்கு இங்க வரும். 3, 20ன்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்? அப்படியே ஹேண்ட்லயே ஜாயின் பண்ண போறோம். இங்க இருந்து இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்க இருக்கு. ஸோ இப்படியே தான் வரப்போகுது நமக்கு. அதுக்கப்புறம் பாயிண்ட் இங்க இருக்கு. அப்படியே ஹேண்ட்லயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? y = x² + 3x + 2. நெக்ஸ்ட் வந்து இங்க ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு இல்லையா, இதெல்லாம் பிளாட் பண்ணிக்கலாம். -2, -1
-2 பாருங்க இங்க இருக்கா, -1 வந்து 0க்கும் -2க்கும் நடுவில் வரும். அப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகே, -2, -1. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -1, 0. ஸோ -1 வந்து நமக்கு இங்கே இருக்கு, 0வும் இங்கே இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய பாயிண்ட். ஆல்ரெடி நம்ம இங்கே பிளாட் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0, 1. 0 வந்து இங்கே இருக்கு, 1 பார்த்தீங்கன்னா நமக்கு y ஆக்சிஸ்ல இந்த இடத்துல இருக்கு. ஸோ 0, 1 வந்து இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 1, 2. 1 வந்து x ஆக்சிஸ்ல இங்கே இருக்கு, y ஆக்சிஸ்ல 2 இங்கே இருக்கு, 1, 2 இங்கே வரும். நெக்ஸ்ட் 2, 3. 2 வந்து இங்கே இருக்கு, 3 பார்த்தீங்கன்னா 2க்கும் 4க்கும் நடுவில் வரும். அப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வரும், 2, 3. ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன, y = x + 1 நான் இங்கே போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது, அது எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வருது. அப்போ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷனாக இருக்கும். என்ன பாருங்க, -1க்கு நேராக இருக்கு. ஸோ -1 தான் இதோடைய சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் எப்படி எடுக்கலாம்னா, therefore the solution of கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். x² + 2x + 1 = 0 is x = -1ன்னு எழுதிக்கலாம். அதாவது இது x² இருக்குனால இதுக்கு 2 சொல்யூஷன் வரும். அப்போ ரெண்டுமே -1 தான் இருக்கும். ஸோ ஒரு தடவை எழுதுனா போதும். ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பேரபோலாவை வந்து கிராஃப்ல நம்ம டிரா பண்ணிக்கணும். அதை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம பாயிண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சு ஒரு பேரபோலா டிரா பண்றோம். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிராஃப்ல நான் வந்து ஒரு பேரபோலா வந்து டிரா பண்ணிட்டேன். இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சு நம்ம பேரபோலா டிரா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதுல இருந்து இதை சப் பண்ணிக்கணும். சப் பண்ணிட்டா நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன் கிடைக்கும். சோ அதுக்கும் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கிராஃப்ல மார்க் பண்ணணும். மார்க் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இப்ப இந்த பேரபோலாவும் இந்த ஸ்ட்ரைட் லைனும் எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அதுக்கு நேரா எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து சொல்யூஷனா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப இன்கேஸ் இப்ப இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா நமக்கு இப்படி வருது. இதுல நமக்கு இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இப்படி வருது. அப்ப நமக்கு ஒரு பாயிண்ட்ல தான் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இதோடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு சொல்யூஷனா தான் இருக்கும். ஓகே, பேரபோலா வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வந்துச்சுன்னா அந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கோ அதுதான் வந்து ஆன்சரா இருக்கும். கேஸ் இப்ப பேரபோலா வந்து இங்க இருக்கு, இப்ப ஸ்ட்ரைட் லைன் இங்க இருக்கு. இதை வந்து இது இன்டர்செக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன சொல்யூஷன்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பேரபோலா டிரா பண்ணலாம். இதுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸும் ஒய்யும் நமக்கு வேணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் இருக்கிற பாக்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி லாஸ்ட்ல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒய் கண்டுபிடிக்கணும். இன் பிட்வீன்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இங்க போட்டுக்கணும். இதுல எத்தனை இருக்கு? 1 2 3. இந்த 3 வேல்யூஸும் நம்ம இங்க போட்டுக்கணும். அப்ப டோட்டலா நமக்கு 5 ரோஸ் வரும். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸுக்கு வந்து வேல்யூஸ் போட போறோம். நம்மளதான் வேல்யூஸ் எடுத்துக்க போறோம். இப்ப நான் -4ல இருந்து போட போறேன். -4 -3 -2 அப்புறம் -1 0 1 2 3 வரைக்கும் போட்டுக்கிறேன். வேணும்னா நம்ம வந்து போட்டுட்டு கிராஃப்ல நமக்கு பத்தலன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ 3 வரைக்கும் முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வேல்யூஸ்லாம் இங்க எடுத்து எழுதிக்கலாமா? இங்க என்ன இருக்கு பாருங்க, x² இருக்கா, அதை நம்ம இங்க எழுதிக்கலாம். இங்க பாருங்க 3x இருக்கு. நெக்ஸ்ட் இங்க -4. இன்னொன்னு வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளோட சேர்த்து தான் போடணும். இது வந்து பிளஸ்ல இருக்கு. சோ பிளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. அதனால இது ரெண்டுக்கும் நான் போடல. பட் இது மைனஸ்ல இருக்கறனால -4 நீங்க சிம்பிளோட சேர்த்து போட்டுக்கோங்க. நான் ஏன் பென்ல எழுதுறேன்னா உங்களுக்கு வந்து நல்லா டார்க்கா தெரியணுன்றதுக்காகவும் இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் மாத்தி மாத்தி வேற கலர் யூஸ் பண்ணி எழுதுறேன். பட் நீங்க பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஜாமெட்ரியா இருந்தாலும் சரி, கிராஃபா இருந்தாலும் சரி, பென்சில் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். சரி, இப்ப பாருங்க, இங்க எக்ஸுக்கு நம்ம வேல்யூஸ் கொடுத்தாச்சு. x² கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இங்க x உடைய வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். மைனஸ் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணா நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஓகே, சோ இங்க நமக்கு கிடைக்க போறது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ தான். 4 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 × 4 வந்து நமக்கு 16 கிடைக்கும். அதே மாதிரி 3 × 3 வந்து நமக்கு 9 வரும்.
2 into 2 வந்து நமக்கு 4 வரும். 1 into 1 வந்து 1 வரும். 0 ஸ்கொயர் பண்ணா 0 தான் கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் வரும். 2 ஸ்கொயர் பண்ணா 2 into 2 4. 3 ஸ்கொயர் பண்ணா 9 தான். சோ ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் வேல்யூவா இருந்தாலும் அது நமக்கு பிளஸ்ஸா மாறிடும். நெக்ஸ்ட் பாருங்க 3x அப்படின்னு இருக்கு. 3x என்ன? x கூட 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப x என்ன? இங்க நமக்கு -4 இருக்கு. இது வந்து நமக்கு +3 இருக்கு. அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் பாத்தீங்கன்னா நமக்கு மைனஸ் வரும். 3 கூட இங்க இருக்கிற எல்லா வேல்யூ 3 கூட மல்டிப்ளை பண்ணி இங்க போட்டுக்கோங்க. அப்படியே சிம்பிளும் சேர்த்து போட்டுக்கோங்க. அப்ப 4 3 கூட மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 3s are 12 வரும். அப்புறம் இங்க மைனஸ் இருக்கறனால மைனஸ் போட்டுக்கிறேன். 3 3s are என்ன வரும்? 9 வரும். மைனஸ் இருக்கறனால மைனஸ் போட்டுக்கிறேன். 3 2s are என்ன ஆகும்? 6 வரும். மைனஸ் இருக்கறனால மைனஸ் போட்டுக்கிறேன். 3 1s are 3 வரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் வரும். அப்புறம் இது எல்லாமே பாசிட்டிவ் தான், அதனால நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். 3 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது 3 வரும். 3 கூட 2 மல்டிப்ளை பண்ணும்போது 6 வரும். 3 கூட 3 மல்டிப்ளை பண்ணும்போது 9 வரும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இங்க -4 வெறும் நம்பர் மட்டும் தானே இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம் தானே. சோ இது வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தா அது அப்படியே போடணும், அதுவும் அந்த சிம்பிளோட சேர்த்து போடணும். சோ -4னால -4 அப்படியே எல்லாத்துலயும் போட்டுக்கோங்க. சரி, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. சோ இந்த 3 வேல்யூ நம்ம ஆட் பண்ணி நம்ம இங்க போட போறோம். அப்பதான் நமக்கு y வேல்யூ கிடைக்கும். ஏன்னா இங்க பாருங்க y ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வேல்யூ தானே இருக்கு. இது 3த்தையும் ஆட் பண்ணி தானே இருக்கு. சோ அந்த 3த்தையும் ஆட் பண்ணி நம்ம இங்க போட போறோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த xையும் சேர்த்து போட்றாதீங்க. இது மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா இது பாசிட்டிவ் வேல்யூ, இது ரெண்டும் நெகட்டிவ் வேல்யூ. சோ இது நெகட்டிவா இருக்கிறதுனால முதல்ல இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆகும்? 12 6 ஆட் பண்ணா நமக்கு 16 கிடைக்கும். அப்புறம் இங்க பாசிட்டிவ் வேல்யூ என்ன? +16. ஓகேவா? சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டுமே கேன்சல் ஆயிட்டு 0 கிடைக்கும். சோ 0 தான் y உடைய வேல்யூவா இருக்கும். ஓகே, இந்த 3 வேல்யூவும் பார்க்க போறோம். இப்ப பாருங்க +9 -9. அப்ப இது ரெண்டுமே அப்படியே போயிடுமா? போயிட்டு என்ன இருக்கும்? இந்த -4 மட்டும் இருக்கும். அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, சோ இப்படி ஈஸியா நம்ம இப்படி பாத்துக்கலாம். மைனஸ் வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அப்புறம் இது பண்றதுக்குன்னா இது ரெண்டுமே சேம் நம்பரா இருக்கறனால இதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்ப -4 மட்டும் இருக்கும், அப்படியே போட்டுக்கலாம். சரி, இப்ப பாருங்க, அதே மாதிரி இந்த +4 இந்த -4 இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும்? நமக்கு -6 கிடைக்கும். ஓகே, சோ இது ரெண்டுத்தையும் அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? நமக்கு -6 கிடைக்கும். இப்ப இங்க பாருங்க, இது 1 இருக்கு, இது எல்லாம் 1 வரல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணிக்கணும். ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 3யும் 4யும் ஆட் பண்ணா நமக்கு 7 வந்துரும். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? +1 இருக்கு. சோ இது ரெண்டுமே வேற வேற சிம்பிள்னால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிக்கணும். சோ 7ல இருந்து 1 போச்சுன்னா நமக்கு 6 வரும். பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ்ல இருக்கிறதுனால மைனஸ். அப்ப -6 தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டுமே 0 இருக்கா? அப்ப இது ரெண்டுமே போயிடும். அப்ப என்ன ஆகும்? நமக்கு -4 வரும். இப்ப பாருங்க, இது ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ. அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு 4 கிடைக்கும். இங்க -4 இருக்கு. +4 -4 போயிட்டு என்ன ஆகும்? நமக்கு 0 வந்துரும். சோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்கேயும் 4 இருக்கு, இங்க -4 இருக்கு. அப்ப இது ரெண்டுமே போயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஓகே, சரி, இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ. சோ பாசிட்டிவ்னால இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்ப இதுவும் பாசிட்டிவ் தானே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணிருக்கலாம். பண்ணாலும் இதே தான் கிடைக்க போகுது. நம்ம ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக ஒரே நம்பரா இருக்கனால இதை கேன்சல் பண்ணிட்டோம். ஓகே, சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 18 வரும். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா -4. சோ 18ல இருந்து 4 போச்சுன்னா 14 வரும். பெரிய நம்பருடைய சிம்பிள் பிளஸ்ல இருக்கறனால +14 தான் கிடைக்கும். சோ அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து y உடைய வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ் டு பி plotted போட்டுட்டு இந்த x வேல்யூ இந்த y உடைய வேல்யூ கமா போட்டு எடுத்து எழுதிக்கணும். சோ -4, 0. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா -3, -4. அடுத்த பாயிண்ட் -2, -6. next -1, -6, 0, -4, 1, 0, 2, 6 and 3, 14. இப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிராஃப்ல மார்க் பண்ணா நமக்கு வந்து ஒரு பாராபோலா கிடைக்கும். நம்ம கிராஃப் அப்புறம் போடலாம். முதல்ல இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். சோ இதுல இருந்து இதை சப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்ததுல இருந்து செகண்ட் சப் பண்ணணும். இப்ப பாருங்க, சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். y = x² + 3x - 4
செகண்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் பாருங்க எல்லாம் நேரா எழுதணும். நமக்கு ஈக்குவலுக்கு இந்த சைடு 0 கொடுத்துருக்காங்க. அப்பல ஒய்க்கு நேரா நம்ம இங்க 0 போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயருக்கு நேரா எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கோங்க. எக்ஸ் டேர்முக்கு நேரா எக்ஸ் டேர்ம் எழுதிக்கோங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம்னால கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதிக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம இதை சப் பண்ண போறோம். சப் பண்ணும் போது நமக்கு எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். அதனால இது பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆகும், இது வந்து மைனஸ் ஆகும், இது மைனஸ்ல இருக்கு அதனால பிளஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும், இது எல்லாமே சேமா இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும், கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், இங்க வந்து y வந்துரும் ஈக்குவல் டு இந்த பக்கம் ஃபுல்லா 0 ஆயிடும். y ஈக்குவல் டு 0 கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னா y ஈக்குவல் டு 0 வந்திருக்கா. y ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் x ஆக்சிஸ் அர்த்தம். அதுவே x ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் y ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம இங்க என்ன எழுதிக்கலாம் பிராக்கெட்ல, ஈக்குவேஷன் ஆஃப் x ஆக்சிஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, சோ ஈக்குவேஷன் ஆஃப் x ஆக்சிஸ் வந்ததுனால இப்ப இதுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே டைரக்டாவே நம்ம போட்டுடலாம். பட் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் நான் இப்ப போட போற இந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே நீங்க இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க எப்படி கண்டுபிடிக்கணும். இப்ப இதுக்கு பாயிண்ட்ஸ் எக்ஸுக்கும் ஒய்க்கும் தான் நம்ம வந்து டேப்லெட் காலம் போடுவோம். சோ இங்க எக்ஸ் இங்க ஒய் போட்டு ஒய்க்கு வேல்யூ என்ன 0. சோ 0 தவிர வேற எந்த வேல்யூமே நம்ம ஒய்க்கு போட முடியாது. அப்ப ஒய் இருக்கிற வேல்யூ எல்லாம் கண்டிப்பா நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 0 மட்டும்தான் வரும். ஓகே, அப்ப எக்ஸுக்கு நம்ம எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். சோ இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து -4, அப்புறம் இங்க வந்து -1, இந்த இடத்துல 2 அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சோ எந்த வேல்யூ வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். -4, -3, -2, -1 அப்படின்னும் கொடுத்துக்கலாம். சோ எது வேணாலும் நீங்க கொடுத்துக்கோங்க. சரி, இப்ப பாருங்க, அப்ப இதோடைய பாயிண்ட்ஸ் என்ன வரும் பாத்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ் டு பி plotted என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும் நமக்கு, -4, 0, -1, 0 and 2, 0. நீங்க எந்த வேல்யூஸ் வேணாலும் இதுக்கு நம்ம போட்டுக்கலாம். சோ இப்போ இந்த ஸ்டெப் நீங்க போடணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு புரியலன்னா நீங்க இதை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கிராஃப் டிரா பண்ண போறோம். பாருங்க, சோ எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் டிரா பண்ணிக்கோங்க. எப்பவுமே இந்த எல் ஷேப்ல தான் நமக்கு எக்ஸும் ஒய்யும் வரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேஷ் போடுறதெல்லாம் ஆப்போசிட்ல வரும். இதுக்கு ஆப்போசிட்ல எக்ஸ் டேஷ். ஏன்னா சில பேருக்கு வந்து குழம்பிடும், எந்த இடத்துல எக்ஸ் வரும் எந்த இடத்துல எக்ஸ் டேஷ் வரும்னு குழம்பிடும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன், இந்த எல் ஷேப்ல தான் எக்ஸும் ஒய்யும் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து ஆரிஜின் சொல்லுவோம், இது வந்து நமக்கு 0வா இருக்கும். சரி, இப்போ நமக்கு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கேல் இங்க எக்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே சின்ன சின்ன வேல்யூ தான் இருக்கு. -4ல இருந்து 3 எல்லாமே சின்ன சின்ன வேல்யூ. அதே ஒய்ல பாத்தீங்கன்னா நமக்கு 14 வரைக்கும் வந்திருக்கு. அதுல நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ் எல்லாமே வந்து 1 யூனிட்டே எடுத்துக்கலாம், ஒய்யை மட்டும் 2 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்கேல் எடுத்து எழுதிக்கலாம். x axis 1 centimeter equal to 1 unit நம்ம எடுக்க போறோம். y axis 1 centimeter equal to 2 units நம்ம எடுக்க போறோம். இங்க பாருங்க, நம்ம 1 1 எடுத்ததுனால எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் 1 2 3 போட்டிருக்கேன். 2 2 எடுத்ததுனால 2 4 6 8 அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க டவுன்ல வந்து -2 -4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரி, நமக்கு எந்த வேல்யூ மேக்ஸிமமா இருக்கோ அது வரைக்கும் நீங்க போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபுல்லா நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. சரி, இப்ப பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு -4, 0. -4 பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும், 0 வந்து ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும். சோ 0 நமக்கு இங்கேயே இருக்கிறதுனால இந்த இடத்துல தான் நமக்கு பாயிண்ட்ஸ் வரும். -4லயே தான் நமக்கு பாயிண்ட்ஸ் வரும். சோ இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு -4, 0 அப்படின்னு எழுதிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா -3, -4. இப்ப -3னா எக்ஸ் ஆக்சிஸ்ல -3 பார்க்கணும், -4 வந்து ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும். சோ ஒய் ஆக்சிஸ்ல -4 இங்க இருக்கு. -3க்கு நேரா -4க்கு நேரா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட் இங்க வந்துரும். சோ -3, -4 நம்ம இங்க எழுதிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -2, -6. -2 வந்து நமக்கு இங்க இருக்கு, -6னா நமக்கு ஒய் ஆக்சிஸ்ல இங்க இருக்கு. அப்ப இதுக்கு நேரா நமக்கு இங்க பார்த்தோம்னா நமக்கு பாயிண்ட் இங்க வரும், -2, -6. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் -1, -6. சோ -1 இங்க இருக்கா, இதுக்கு நேரா நம்ம -6 இங்க பார்ப்போம். அப்ப இதுதான் அதோட பாயிண்ட், -1, -6. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 0, -4. 0 அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு, இங்க இருக்கா. -4னா ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும். சோ இதுதான் பாயிண்ட். சோ இந்த இடத்துல 0, -4ன்னு எழுதிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாருங்க,
1,0 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும், 0 நமக்கு இதே இடத்துல தான் வரும், ஒய்க்கு நேரா 0னா இந்த இடத்துல தான் வரும். ஸோ அதாவது நமக்கு ஒய்யுடைய வேல்யூ வந்து இந்த இடத்துல 0வா இருந்தா கிடைக்கிற பாயிண்ட் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே அமையும். அதுவே எக்ஸ் உடைய வேல்யூ 0வா இருந்ததுன்னா நமக்கு இந்த பாயிண்ட் எங்க வரும் பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் மேல வரும்னு அர்த்தம். இப்ப பாருங்க 0,-4 நமக்கு எங்க வந்தது, இந்த இடத்துல வந்தது, அதாவது ஒய் ஆக்சிஸ் மேலேயே வந்திருக்கு பாத்தீங்களா. இப்ப 1,0ன்னு சொல்லும் போது நமக்கு 1 இங்க இருக்கா, அப்ப நமக்கு எப்படி வருது, எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே நமக்கு இந்த பாயிண்ட் வந்துடும். அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2,6 அப்படின்னு சொல்லும் போது 2 இங்க இருக்கா, 6 வந்து நம்ம எங்க பார்க்கணும், ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும், அப்ப பாயிண்ட் இங்க கிடைக்கும் 2,6. நெக்ஸ்ட் வந்து 3,14 3 வந்து நமக்கு இங்க இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல, 14 பாத்தீங்கன்னா நமக்கு ஒய் ஆக்சிஸ்ல இங்க இருக்கு. சோ 3,14 இங்க வருது. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போறோம், கர்வா நமக்கு கிடைக்கும், அதுதான் பாரபோலா. இப்ப நான் டிரா பண்ணிக்கிறதுக்காக இதை அப்படியே திருப்பிக்கிறேன். இப்ப பாருங்க நமக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், -4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அழகா அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க கையில தான் வந்து ஜாயின் பண்ணணும், ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க, அவ்வளோதான், நம்ம பேரபோலா ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம கண்டுபிடிச்சிருந்தா நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். பட் இதையே கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி இதையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏரோ மார்க்கை போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம பேரபோலா டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த ஸ்ட்ரைட் லைனை மார்க் பண்ண போறோம். இதோடைய பாயிண்ட்ஸ் இங்க இருக்கு இல்லையா, சோ இந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாம். இதை நம்ம, நான் என்ன சொல்றேன், இது போடாமலேயே நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் கிடைச்சதுனால, அதாவது y = 0னா ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் இதுதான், எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வந்துடும். அப்படியே டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம்னா இது மேல இப்படியே வந்து ஒரு லைனை வந்து டிரா பண்ணிக்கலாம். நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணாலும் இதே தான் நமக்கு கிடைக்க போகுது. நான் இப்ப காட்டுறேன் பாருங்க, அந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி. ஸோ இது போடணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியலன்னா போட்டுக்கலாம். -4,0 அப்படின்னா -4 எங்க இருக்கு, இங்க இருக்கா, அப்ப 0 வந்து நமக்கு இங்க தான் வரும் ஒய் ஆக்சிஸ்ல. அப்ப -4,0 ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணிருக்கோம், அப்ப இந்த பாயிண்ட். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க -1,0 -1,0னா -1 இங்க இருக்கு, 0 நமக்கு இங்க தான் வரும் ஒய் ஆக்சிஸ்ல, அப்ப இந்த பாயிண்ட் இங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க நமக்கு 2,0. சோ 2,0னா இங்க இருக்கு அந்த பாயிண்ட், 2 வந்து இங்க வரும், 0 நமக்கு இங்க தான் வரும். அப்ப எல்லாமே நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மேல வரதுனால அப்படியே நீங்க வந்து லைனை டிரா பண்ணிட்டு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. சோ நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே கிடைச்சிருச்சு. ஓகே, இப்ப நீங்க இன்கேஸ் வந்து இதை நீங்க போட்டு இந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்றதா இருந்தா அந்த பாயிண்ட்ஸையும் நீங்க இங்க எழுதிக்கலாம். -1,0, நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா 2,0. ஓகே, சேம் பாயிண்ட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்லதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பேரபோலாவை இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எங்க இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டா இன்டர்செக்ட் பண்ணுது, அதாவது -4ல. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பேரபோலாவை இந்த 1 என்ற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது. அப்ப -4ம் 1ம் தான் இதோடைய சொல்யூஷனா இருக்கும். இப்ப சொல்யூஷன் எப்படி எடுத்து எழுதணும்னா நமக்கு வந்து இந்த பேரபோலா யூஸ் பண்ணி தான் இதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அப்ப the solution of அப்படின்னு போட்டுட்டு இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். therefore the solution of x² plus 3x minus 4 equal to 0 is என்ன வந்துச்சு, நமக்கு -4,1 தான் ஆன்சரா வந்தது. அதை எடுத்து இங்க எழுதிக்கலாம், -4,1. 6th sum பார்க்கலாம். draw the graph of னு சொல்லி நமக்கு இங்க ஒரு parabola equation கொடுத்திருக்காங்க and then solve னு சொல்லிட்டு ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க. ஒரு parabola draw பண்ணி அதுல இருந்து இந்த quadratic equationக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா xக்கு வந்து நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். இங்க பாருங்க, இதுல x உடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா xக்கு வேல்யூஸ் -2ல இருந்து +3 வரைக்கும் எடுத்துக்கோங்க. எல்லா சமுக்கும் காமனா இதே மாதிரி எடுங்க. இன் கேஸ் x உடைய கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நீங்க -4ல இருந்து +3 வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஓகே, -2, -1, 0, 1, 2, 3 வரைக்கும் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா நம்ம இங்க பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இங்க ஸ்டார்டிங்ல மட்டும் இதுவே எனஃப் தான். ஓகே, இப்போ x² அப்படின்றது என்னன்னா இந்த x எல்லாம் அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். சோ நெகட்டிவ் வேல்யூ நமக்கு என்ன ஆகும், ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவா மாறிடும். 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான், 0 ஸ்கொயர் பண்ணா 0 தான், 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9.
நெக்ஸ்ட் பாருங்க -5x அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எக்ஸ் எல்லாமே -5ஆல மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? நமக்கு பிளஸ்ஸா மாறிடும். 5 2s are 10 அப்படின்னு கிடைச்சிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். 5 இன்ட்டு 1 வந்து 5ஆ மாறிடும். 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ இங்க மைனஸ் இருக்கு, இது பிளஸ் இருக்கு, அப்போ மைனஸ் கிடைக்கும். 1 இன்ட்டு 5 வந்து 5ஆ மாறிடும். ஸோ ஒரு மைனஸ் இருந்தா மைனஸ் கண்டிப்பா வரும். 5 2s are 10 ஆயிடும். ஸோ இங்கேயும் மைனஸ், 5 3s are 15 கிடைக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா -6, அப்ப என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் -6 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ y கண்டுபிடிக்க போறோம். yன்றது என்ன? இது மூணுத்தையும் ஆட் பண்றது தான் y. ஸோ இந்த x ஸ்கொயர் -5x 6 இந்த மூணுத்தையும் ஆட் பண்றது தான் y. ஓகே, ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இது ரெண்டும் பாசிட்டிவ் வேல்யூ, இது நெகட்டிவ் வேல்யூ. அப்ப என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் முதல்ல நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 4யும் 10யும் ஆட் பண்ணா நமக்கு 14 இல்லையா? 14ல 6 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 6, இங்க -6, அப்ப 6 - 6 0 ஆயிடும். இது ரெண்டுமே 0, அப்ப இதுக்கு வேல்யூ கிடையாது. இந்த -6 மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ, இது ரெண்டும் நெகட்டிவ் வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ஆட் பண்ணுவோம். அப்போ -11 அப்படின்னு கிடைக்கும். -11ல இருந்து 1 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம். அப்போ என்ன ஆகும்னா -10 கிடைக்கும். அதாவது -11 + 1, அப்போ என்ன ஆகும்? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 10, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ், அதனால -10 கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இது ஒன்னு தான் பாசிட்டிவ், இது ரெண்டும் நெகட்டிவ். அப்ப என்ன பண்ணோம்? இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணிக்கணும். ரெண்டுமே சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுக்கிறேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆகும்? 10யும் 6யும் ஆட் பண்ணா 16. அதுக்கப்புறம் இங்க +4. இப்போ என்ன ஆகும்? வேற வேற சிம்பிள்னால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிப்போம். பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ், அப்போ -12ன்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அதே மாதிரி இது ரெண்டுமே மைனஸா இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 15யும் 6யும் ஆட் பண்ணா 21 கிடைக்கும். இங்க +9 இருக்கு. சரி, இப்போ இதுல இருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 12 வரும். பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ்ல இருக்கிறதுனால -12 அப்படின்னு கிடைக்குது. தேவைப்பட்டா நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இங்க பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். -2, -8, -1, -0, 0, -6, 1, -10, 2, -12, 3, -12. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? இங்க கொடுத்திருக்க பாராபோலா ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். y = x² - 5x - 6. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படியே லெஃப்ட்ல கொடுத்த ரைட்ல கொடுத்த லெஃப்ட்ல எழுதுங்க. 0 = x² - 5x - 14. எதுக்காக எப்படி எழுதுறோம்? x²க்கு நேரா x², xக்கு நேரா x, கான்ஸ்டன்ட்க்கு நேரா கான்ஸ்டன்ட் வரணுன்றதுக்காக எழுதுறோம். இப்போ வந்து மைனஸ் பண்ண போறோம், அதனால நம்ம சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ண போறோம். இதுக்கு மைனஸ், இதுக்கு மைனஸ் போட்டுக்கலாம். இது மைனஸ்ல இருக்கிறதுனால பிளஸ், இது மைனஸ்ல இருக்கிறதுனால பிளஸ். இப்போ பாருங்க, y - 0 வந்து y கிடைக்கும். = x² - x², 0 ஆயிடும். 5 - 5x, இது +5x, அப்போ இதுவும் நமக்கு என்ன ஆகும்? 0 ஆயிடும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா -6, இது பாத்தீங்கன்னா 14 +14, அப்ப பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணா 8 கிடைக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் பிளஸ்னால +8 நமக்கு கிடைக்கும். அப்போ y = 8 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்படி கிடைச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y = ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் எதுவுமே இல்லாம. அப்படி கிடைச்சதுன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். y = 8 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க yல எங்க 8 வருதோ அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா, இதுதானே எக்ஸ் ஆக்சிஸ், இதுக்கு பேரலா இந்த இடத்துல இப்படி லைன் வரும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா நீங்க இதுக்கு பாயிண்ட்ஸும் கண்டுபிடிச்சு போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ் போடுவோம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு 8 மட்டும் தான் இருக்கு. ஸோ அதை வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. டைரக்டாவே நம்ம y போட்டுக்கலாம். ஓகே, சரி, இப்போ எப்படி போடலாம்னா, எக்ஸுக்கு நம்ம எந்த வேல்யூ வேணா கொடுக்கலாம். ஆனா yக்கு என்னதான் இருக்கணும்? 8 தான். ஏன்னா y = 8. அப்போ yக்கு வந்து நம்ம 8 தான் வரும். எக்ஸுக்கு நீங்க எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் எக்ஸுக்கு வந்து -2ல இருந்து +2, நம்ம எப்பயும் கொடுக்குற மாதிரி -2ல இருந்து +2 வரைக்கும் கொடுத்துக்கலாம். 8 தான் நம்ம வந்து yக்கு கொடுக்கணும், வேற எந்த வேல்யூவும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா y உடைய வேல்யூ 8. ஸோ இதுக்கு டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டர்னு போட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். -2, -8, -1, -8, 0, 8, 1, 8, லாஸ்டா நமக்கு 2, 8. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த பாராபோலோட பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். -2, 8 அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து x ஆக்சிஸ் ஃபுல்லா 1 யூனிட்டா எடுத்துக்கோங்க, y ஆக்சிஸ் ஃபுல்லா 2 யூனிட்டா எடுத்துக்கோங்க. அப்ப ஸ்கேல் எப்படி வரும்னா, x ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட், y ஆக்சிஸ் 1 cm = 2 யூனிட்ஸ். எப்பவுமே y ஆக்சிஸ்ல 2 யூனிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ -2, 8 அப்படின்னு சொல்லும்போது -2 வந்து x ஆக்சிஸ்ல பார்ப்போம், 8 வந்து y ஆக்சிஸ்ல பார்ப்போம். பாயிண்ட் வந்து நமக்கு இங்க வரும், -2, 8ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் -1, 0. -1 வந்து x ஆக்சிஸ்ல பார்க்கணும்,
பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 0 பார்க்கணும். அப்போ பாயிண்ட் நமக்கு இங்கேயே வரும். ஸோ -1,0 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 0, -6. 0 வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் பார்ப்போம். -6 அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒய் ஆக்சிஸில் நமக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே 0, -6ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1, -10. 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், -10 வந்து ஒய் ஆக்சிஸில் நமக்கு இந்த இடத்துல பாயிண்ட் வரும். ஸோ 1, -10ன்னு இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 2, -12. 2 வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், -12 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்போ பாயிண்ட் இங்கே வரும். அப்போ 2, -12ன்னு இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3, -12. 3 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், -12 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்போ பாயிண்ட் இங்கே வரும். இப்போ 3, -12ன்னு இங்கே எழுதிக்கலாம். சரி, நமக்கு இது வரைக்கும் தான் பாயிண்ட் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதை ஜாயின் பண்ணுங்களேன். ஜாயின் பண்ணும்போது நமக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் இதை ஜாயின் பண்ணுறேன். இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி போட்டுக்கிறேன். இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரும், இங்கேருந்து இந்த பாயிண்ட்டு இப்படி வந்து இப்படி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஜாயின் பண்ண உடனே நமக்கு பேரபோலா வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் போட போகிறேன். இப்போ நான் இங்கே 4 போட்டுக்க போகிறேன். ஸோ 4 போடும் போது x² அப்படின்னும் போது என்ன ஆகும், இதை ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ 16 ஆகும். -5xனா இந்த எக்ஸை வந்து நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதாவது -5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் போட்டுக்கிட்டு 5 4s are 20 ஆகிடும். ஓகே, ஸோ -6 எல்லாத்துலேயும் -6 தான் வரப்போகுது. ஒய் அப்படின்றது என்ன, இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறது தான் y. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா -20 இது -6, இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் அப்படியே போட்டுட்டு 20யும் 6 ஆட் பண்ணால் 26. இங்கே என்ன இருக்குது 16, இது வந்து ப்ளஸ் இல்லையா, இதுலேருந்து மைனஸ் பண்ணால் என்ன ஆகும் 0 1, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ், அப்போ -10ன்னு கிடைக்குது. ஸோ இங்கே போட்டுக்கலாம் 4, -10. ஸோ பாருங்க 4 இங்கே இருக்கா, -10 எந்த இடத்துல வரும், நமக்கு இந்த இடத்துல வரும். அப்போ 4, -10 பாயிண்ட் இங்கே வருது. ஸோ அப்போது நமக்கு இங்கே தான் வருது, இங்கே இந்த இடத்துல வரல. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எந்தெந்த சம்முக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றது தெரியாது, அதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். ஸோ ஜென்ரலாக எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸில் இருந்தால் -2லேருந்து +3 வரைக்கும் எடுத்துக்கோங்க. நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். நமக்கு தேவைப்பட்ட நம்ம பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் 5 போடுறேன். 5 போடும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு x² அப்படின்னு சொல்லும் போது இதை ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ 25 ஆகும். -5xனா இதை -5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -25 கிடைக்கும் இல்லையா. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து -5 × 5 25 கிடைக்கும். இங்கே -6, இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது ப்ளஸ் இது மைனஸ் இல்லையா, அப்போ -6 மட்டும் கிடைக்கும். அப்போ பாயிண்ட் என்ன 5, -6. ஸோ 5 இங்கே இருக்குது, -6 இங்கே இருக்குது. அப்போ பாயிண்ட் இந்த இடத்துல வரும். இப்போ இதை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வந்து y = 8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நமக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இந்த 8 இந்த இடத்துல நமக்கு வரும். அப்போ இங்கே வந்து நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது இந்த பேரபோலால. பட் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகல இல்லையா, இது மேலே இப்படி வந்தால் தானே நமக்கு இன்டர்செக்ட் ஆகும். இப்படி வரும் நமக்கு அந்த ஸ்ட்ரைட் லைனு. அப்போ இது மேலே வந்தால் தான் நமக்கு இன்டர்செக்ட் ஆகும். அதனால இன்னும் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் 6 போட்டுக்கிறேன். 6 போடும் போது x² நமக்கு 36 ஆகும். -5 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் போட்டுக்கிறேன், 6 5s are 30 ஆகும். இங்கே -6 வந்துடும். இப்போ இது பாருங்களேன், ரெண்டுமே சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ஆட் பண்ணால் 36 வருமா, -36, இது +36 அப்போ 0ன்னு வந்துடும். இப்போ 6, 0 அப்படின்ற ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 வந்து நமக்கு இங்கே இருக்குது, 0 வந்து இங்கே இருக்குது. அப்போ பாயிண்ட் வந்து இங்கே வரும் 6, 0. ஸோ நான் இதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனால் நமக்கு இங்கே 8 வரைக்கும் வரணும். அப்போ தான் நமக்கு இந்த இடத்துல அது இன்டர்செக்ட் ஆகும். அதனால இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டா நமக்கு வந்துடும். ஸோ நான் இப்போ 7 போட்டுக்கிறேன். x² சொல்லும் போது 7 7s are 49 வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -5 கூட மல்டிப்ளை பண்ணும்போது -7 5s are 35 வரும். இங்கே -6 வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது -41 வருமா. அப்போ 49லேருந்து 41 மைனஸ் பண்ணால் நமக்கு 8 கிடைக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ்னால +8ன்னு கிடச்சிரும். இப்போ 7, 8. இப்போ பாருங்கள், நமக்கு 7 வந்து இங்கே இருக்கா எக்ஸ் ஆக்சிஸில், 8 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இங்கே இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு ஸ்ட்ரைட் லைன் இப்போ இங்கே தான் வரப்போகுது, y = 8ன்னு சொல்லும்போது அப்போ நமக்கு கண்டிப்பாக இன்டர்செக்ட் ஆகிடும். சரி, இப்போ இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா. இதை டேப்லெட் காலம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸையும் நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா எழுதணும். நம்ம 3 வரைக்கும் தான் எழுதியிருக்கோம். இப்போ 4, -10, 5, -6, 6, 0, லாஸ்ட் பாயிண்ட் 7, 8. இதையும் இங்கே எழுதிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பேரபோலோட ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். நம்ம y = x² - 5x - 6ன்னு எழுதிக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட்லாம் பிளாட் பண்ண போகிறோம். -2, -8, -1, -8, 0, 8 இதெல்லாம் லைனாக நமக்கு வரும் பாருங்களேன். -2, -8 ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் -1, -8 பாருங்க, -1 இங்கே இருக்கா, 8 இங்கே இருக்குது. ஸோ நமக்கு அப்படியே இப்படி லைனாக தான் இந்த பாயிண்ட் வரும். -1, -8 நெக்ஸ்ட் 0, 8னா இந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட் 1, 8னா இந்த பாயிண்ட் தான் அப்படியே பக்கத்தில் வந்துடும். நெக்ஸ்ட் 2, 8னா இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ இது அப்படியே ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலனாலும் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு நம்ம இங்கே எழுதிட முடியும். ஓகேவா, ஆனாலும் நம்ம இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ இங்கே என்ன எழுத போகிறோம், y = 8 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இது எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டாட்டட் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு போட போகிறோம். அதுதான் நம்மளுடைய சொல்யூஷனாக இருக்கும். ஸோ பாருங்கள், -2ல் அதே மாதிரி இங்கே பாருங்கள், நமக்கு 7க்கு நேராக. அப்போ -2, 7 தான் இதோடைய சொல்யூஷனாக இருக்கும். ஸோ எப்படி எழுதலாம்னா, therefore the solution ஆஃப் கொடுத்துருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா, x² - 5x - 14 = 0 இஸ் என்ன வந்தது, -2, 7. 7th sum பார்க்கலாம். draw the graph of சொல்லி ஒரு parabola equation கொடுத்துருக்காங்க and then solve சொல்லிட்டு ஒரு quadratic equation கொடுத்துருக்காங்க. parabola equation எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் மைனஸில் இருக்கிறதுனால நம்ம எக்ஸுக்கு வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா -2லேருந்து 3 வரைக்கும் கொடுக்க போகிறோம். இது ஜென்ரலாக நீங்கள் போட்டுக்கோங்க. எக்ஸுக்கு வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா நம்ம -2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவே வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் -4லேருந்து 3 வரைக்கும் கொடுப்போம். ஓகே, ஸோ -2, -1, 0, 1, 2, 3 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் இது போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2x² அப்படின்னா என்ன அர்த்தம், x² முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் x² போட்டு அப்புறம் 2x² போட்டுருக்கலாம். நம்ம டேரெக்டாகவே இப்படி போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த x² கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த x எல்லாம் ஸ்கொயர் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்க போகுது. இப்போ 2 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே 4 போடக்கூடாது, ஏன்னா இங்கே 2 இருக்குது. ஸோ 4 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸ்கொயர் பண்ணிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8. இப்போ பாருங்க, இதை ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், நமக்கு பாசிட்டிவ் ஆயிடுமா. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். அதை என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 1 2s are 2. ஸோ 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான். அது எது கூட மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். நெக்ஸ்ட் 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். அதை 2 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 2. ஸ்கொயர் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். இதை ஸ்கொயர் பண்ணா 4, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணா 8. இதை ஸ்கொயர் பண்ணா 9, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணா 18. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -3x அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எக்ஸ் எல்லாம் -3ஆல் மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், அப்போ பிளஸ்ஸா மாறிடும். 3 2s are 6. இதுவும் மைனஸ் அப்போ பிளஸ்ஸா மாறிடும். 3 1s are 3. ஸோ 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். இப்போ பாருங்க, இது மைனஸ் இது பிளஸ், அப்போ கண்டிப்பாக மைனஸ் வரும். 3 1s are 3ன்னு வந்துடும். ஸோ இங்கேயும் இது மைனஸ் இது பிளஸ், அப்போ மைனஸ் வரும். 3 2s are 6ன்னு வந்துடும். இங்கேயும் மைனஸ் வரும். 3 3s are 9ன்னு வந்துடும். ஓகே, ஸோ எல்லாமே -3ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே -5 இருக்கா, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், -5 அப்படியே போட்டுக்கலாம். கான்ஸ்டன்ட் இருந்தால் சிம்பிளோட அப்படியே போட்டுக்கணும். இப்போ y கண்டுபிடிக்க போகிறோம். y அப்படின்றது என்ன, இந்த 3 வேல்யூவும் ஆட் பண்ணுறது தான் y. அப்போ இந்த 3 வேல்யூவும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு சேம் சிம்பிள். இது வந்து மைனஸ்ல இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா, அப்போ 14 கிடைக்கும். 14ல இருந்து 5 போச்சுன்னா நமக்கு 9 வரும். ஓகே, ஸோ 14 வந்து பாசிட்டிவ்னால பாசிட்டிவ் தான் நமக்கு ஆன்சர்ல வரும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5 இது -5. 5 - 5 0. 0க்கு வேல்யூ கிடையாது. இந்த -5 அப்படியே போட்டுக்க போறோம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இது ரெண்டும் மைனஸ்ல இருக்கா, இது பாசிட்டிவ் இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா, அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ஆட் பண்ணும்போது 5ம் 3 ஆட் பண்ணால் 8ன்னு கிடைக்கும். இது +2. ஓகே, இப்படி இருந்தால் வேற சிம்பிள் தான் என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிப்போம். பெரிய நம்பர் சிம்பிள் போடுவோம். அப்போ -6 கிடைக்குது. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மைனஸ் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11 வரும். அப்புறம் இங்கே +8 இருக்குது. இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போடுவோம். அப்போ என்ன ஆகும், -3 கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்க, இது ரெண்டுமே மைனஸா, அப்போ மைனஸ் அப்படியே போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 14 வரும். இங்கே என்ன இருக்குது, 18 இருக்குது, +18. ஓகே, இப்படி இருந்தால் அதாவது வேற சிம்பிள் இருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுவோம். ஸோ 18லேருந்து 14 மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ், அப்போ +4 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் இங்கே எடுத்து எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் போட்டுக்கோங்க. -2, 9 எக்ஸ் வேல்யூ y வேல்யூ. நெக்ஸ்ட் -1, 0. நெக்ஸ்ட் 0, -5 நம்ம தேவைப்பட்ட அப்புறமா இங்கே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1, -6, 2, -3, அப்புறம் 3, 4.
இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பேரபோலா ஈக்குவேஷன் எடுத்து எழுதிப்போம். y ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 5. அதுக்கப்புறம் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை அப்படியே லெஃப்ட்டில் இருக்கிற ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட் எழுதிக்கோங்க. 0 ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 6. ஓகே, இப்போ வந்து இதுலேருந்து இதை சப் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ளஸில் இருந்தால் மைனஸ் போட்டுக்கோங்க, மைனஸில் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதுலேருந்து இதை சப் பண்ணும்போது y கிடைக்கும். ரெண்டும் அப்படியே நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது இல்லையா? அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், 4லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 1xன்னு கிடைக்கும். அப்போ x மட்டும் போட்டுக்கலாம். பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ்னால நமக்கு ப்ளஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அது போட தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இது -5, இது +6. வேறு வேறு சிம்பிள்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 1 வரும். பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ், 6 உடைய சிம்பிள் ப்ளஸ் தானே, அப்போ இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். இங்கே மட்டும் ஏன் 1 போட்டிங்க, இங்கே ஏன் போடலன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து எக்ஸ் அப்படின்ற வேரியபிள் இருக்குது. அதனால இங்கே 1x அப்படின்னு போட தேவையில்லை. ஆனால் இங்கே வெறும் கான்ஸ்டன்ட், அதனால நான் 1 போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் எழுதுவோம். எக்ஸுக்கு வந்து நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்து எக்ஸுக்கு அந்த வேல்யூஸ் வந்து எப்படி கொடுக்குறீங்கன்னா -2லேருந்து +2 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஸோ -2, -1, 0, 1, 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ எழுதுவோம். ஆல்ரெடி எக்ஸ் நம்ம இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 1 மட்டும் நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு இங்கே 1 வந்துடும். லாஸ்ட்டாக ஒய் எழுத போகிறோம். ஒய் அப்படின்றது என்ன, எக்ஸையும் 1ஐயும் ஆட் பண்ணுறது தான். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணணும். எக்ஸையும் 1ஐயும் ஆட் பண்ணுறது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும் நமக்கு, இது ரெண்டுமே வேறு சிம்பிள். ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 1, பெரிய நம்பர் சிம்பிள் -1ஐயும் +1ஐயும் ஆட் பண்ணும்போது ரெண்டுமே போயிட்டு 0 வரும். 0 + 1னா 0க்கு வேல்யூ கிடையாது. இந்த 1 அப்படியே போட்டுப்போம். 1 + 1னா 2, 2 + 1னா 3. இப்போ இதுக்கு டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். இப்போ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டர்னு எழுதிக்கோங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு, -2, -1, x, y எழுதணும். நெக்ஸ்ட் -1, 0, நெக்ஸ்ட் 0, 1, நெக்ஸ்ட் 1, 2, லாஸ்ட் பாயிண்ட் 2, 3. ஸோ இப்போ வந்து நம்ம பேரபோலா பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ண போகிறோம். எப்பவுமே x வந்து 1 யூனிட் எடுத்துக்கோங்க. x ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், y ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -2, 9. -2 வந்து எங்கே பார்க்கணும், எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். 9 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்போ 8க்கும் 10க்கும் நடுவில் தான் நமக்கு 9 வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் வரும். -2, 9 நம்ம இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் -1, 0. -1 வந்து இங்கே இருக்கா, 0 வந்து நமக்கு இங்கேயே தான் வரும். ஸோ -1, 0 இங்கே போட்டுக்கலாம். எப்பவுமே ஒயில் வந்து 0 இருந்தால் அந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 0, -5. 0 வந்து இங்கே இருக்குது. -5 பார்த்தீங்கன்னா டவுனில் நம்ம பார்க்கணும். -4க்கும் -6க்கும் நடுவில் இந்த இடத்துல வரும். ஸோ 0, -5 இங்கே போட்டுக்கலாம். இப்போ எக்ஸில் 0 இருந்தால் ஒய் ஆக்சிஸ் மேலேயே அந்த பாயிண்ட் வந்துச்சு பாருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் 1, -6. 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், -6 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் வந்துடும். நெக்ஸ்ட் 2, -3. 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். -3 பார்த்தீங்கன்னா -2க்கும் -4க்கும் நடுவில் வரும். ஸோ 2க்கு நேராக பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ 2, -3 நம்ம இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 3, 4. 3 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 4 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வரும். ஓகே, இப்போ இது அப்படியே ஹேண்ட்லேயே அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பேரபோலா நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஆனால் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். அதை பொறுத்து தான் இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனுக்கான பாயிண்ட்ஸ் -2, -1. -2 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது. -1 வந்து 0க்கும் -2க்கும் நடுவில் இந்த இடத்துல வரும். ஸோ -2, -1 நம்ம இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு -1, 0ன்னு சொல்லும்போது பாயிண்ட்டு நமக்கு இங்கே வந்துடும். ஸோ ஆல்ரெடி -1, 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட் 0, 1ன்னு சொல்லும்போது 0 இங்கே இருக்குது. 1 வந்து நம்ம ஒய் ஆக்சிஸில் பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட் 1, 2 அப்படின்னு சொல்லும்போது 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 2 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ 1, 2 நமக்கு இங்கே வரும். நெக்ஸ்ட் 2, 3 அப்படின்னு சொல்லும்போது 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்ப்போம், 3 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கும்போது 2க்கும் 4க்கும் நடுவில் நமக்கு இந்த இடத்துல பாயிண்ட் வரும். ஸோ 2, 3 இங்கே வரும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணி இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது வந்து நமக்கு இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா அதை நம்ம
எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்க, நான் இங்கே 4 போட்டுக்கிறேன். இப்போ 2x² அப்படின்னு சொன்னால் இதை ஸ்கொயர் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் வந்து 16 கிடைக்கும். 16 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 32 கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு -3x. ஸோ இதை வந்து -3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ -12 கிடைக்கும். இந்த இடத்துல -5 அப்படியே வரும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால இப்போ இந்த சிம்பிள் அப்படியே போட்டு நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 17 வரும். இங்கே 32 இருக்குது. ஸோ 32லேருந்து 17 மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 32 நம்ம மேலே போட்டுக்கலாமா? இப்போ நான் மைனஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், 2ல் 7 போகாத நான் இங்கேருந்து பாரோ பண்ண போகிறேன். அப்போ இது 2 ஆகும், இது 12 ஆகும். ஸோ 12ல் 7 போச்சுன்னா 5 வரும், 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போ 15 வரும். +15 நமக்கு கிடைக்குது. நம்ம இங்கே போட்டுக்கலாம். அப்போ 4,15 அப்படின்ற ஒரு பாயிண்ட் நமக்கு இங்கே கிடைக்குது. இப்போ இதை இப்படி போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட்டையும் இங்கே எழுதிக்கோங்க. 4,15 மார்க் பண்ணிக்கலாம். 4 வந்து x ஆக்சிஸில் பார்க்கணும், 15 வந்து y ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் வரும். இங்கே 4,15 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இங்கே இன்டர்செக்ட் ஆகுதா? ஸோ நமக்கு இது எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வரதுனால இதுதான் நமக்கு பாயிண்ட் -1. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம டாட்டர் லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வர மாதிரி போடணும். ஸோ இப்போ போடும் போது நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? 3ன்னு கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்ன? இதுக்கு சொல்யூஷன் வந்து -1,3 தான் இதோடைய சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இங்கே எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெயிட் லைனோடைய ஈக்குவேஷன் y = x + 1, இந்த பேரபோலோடைய ஈக்குவேஷன் y = 2x² -3x -5 இது கம்பல்சரி நீங்கள் எழுதணும். மறக்காமல் எழுதிக்கோங்க. நீங்கள் எல்லாமே பென்சிலில் தான் பண்ணணும். நான் டார்க்காக தெரியணும் அப்படின்றதுக்காக பென் யூஸ் பண்ணியிருக்கேன். therefore the solution of கொடுத்துருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. 2x² - 4x - 6 = 0 இஸ் என்ன சொல்யூஷன் வந்தது நமக்கு? -1,3. அதை எடுத்து எழுதிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து இன்டர்செக்ட் ஆச்சு இல்லையா? இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி ஏரோ மார்க் போட்டு இங்கேயே கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த லாஸ்ட்டு நமக்கு 4,15 கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இப்படியே கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல 3 அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் இந்த சம். 8th சம் பார்க்கலாம். ட்ரா த கிராஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பேரபோலா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சால்வ்னு சொல்லிட்டு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேரபோலா ஈக்குவேஷன் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பாருங்க, நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை எடுத்து எழுதிக்கோங்க. y = x - 1 × x + 3. நம்ம என்ன பண்ணணும்? இதை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ y = ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸால இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது x² ஆகும். அப்புறம் இந்த எக்ஸ் கூட இந்த 3ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது ப்ளஸ் நல்ல ப்ளஸ் போட்டு 3 × x வந்து 3x ஆகிடும். இப்போ இந்த -1ஆல் இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ -1 × x வந்து -x ஆகும். -1 × 3 வந்து -3 ஆகிடும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே எக்ஸ் இல்லையா? லைக் வேரியபிள்னால இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ y = x². இப்போ பாருங்க, இது ரெண்டுமே எக்ஸ்னால இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் பாருங்க. இது வந்து +3, இது -1. அப்போ என்ன பண்ணலாம்? 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 2ன்னு கிடைக்குமா? பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ்ஸா? அப்போ +2x வந்து அப்படியே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது? -3. இல்லை 3xலேருந்து 1x மைனஸ் பண்ணால் 2x அப்படின்னும் நீங்கள் போடலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பேரபோலா ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? இப்போ இதுக்கு வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் எழுதுவோம். அப்புறம் ரைட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிப்போமா? x², அப்புறம் 2x, அப்புறம் இங்கே -3. இப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாயிண்ட்ஸ் போட போகிறோம். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து எப்படி எடுப்போம்னா, இந்த எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து ப்ளஸில் இருந்துச்சுன்னா நம்ம -4லேருந்து +3 வரைக்கும் கொடுப்போம். அதுவே எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸில் இருந்தால் -2லேருந்து +3 வரைக்கும் கொடுப்போம். ஓகே, ஸோ நான் +3 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? x² கண்டுபிடிக்க போகிறோம். இந்த எக்ஸுக்கெல்லாம் அப்படியே ஸ்கொயர் போட போகிறோம். இப்போ மைனஸ் வேல்யூவில் என்ன ஆகும்? ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவாக மாறிடும். 4க்கு ஸ்கொயர் பண்ணும்போது 16, 3க்கு ஸ்கொயர் பண்ணும்போது 9, 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 4, 1க்கு 1 தான் வரும், 0, 1, 2க்கு ஸ்கொயர் பண்ணும்போது 4, 3க்கு ஸ்கொயர் பண்ணால் 9. நெக்ஸ்ட் 2x. அப்போ என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ் எல்லாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸா? 2 4s are 8. மைனஸ் இருக்கிறதுனால -2 3s are 6. அதாவது இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு கிடைக்கும். இப்போ -2 2s are 4. மைனஸ் போட்டுக்கோங்க. 2 1s are 2ன்னு வரும். 0 கூட எதாவது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். இப்போ ரெண்டுமே ப்ளஸ் தான். அப்போ 2 1s are 2 வரும். 2 2s are 4, 2 3s are 6. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா -3 இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம -3 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? y கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ்ட்டாக y.
yன்றது என்ன? இது மூணுத்தையும் ஆட் பண்றது தான் y. ஸோ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ லாஸ்ட்டாக நம்ம y வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். y அப்படின்றது என்ன? இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறது தானே y. ஸோ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நெகட்டிவ் வேல்யூனால மைனஸ் சைன் அப்படியே போட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்? -11 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 16லேருந்து 11 மைனஸ் பண்ணால் நமக்கு 5 கிடைக்கும். இப்போ பாருங்க இது ரெண்டும் மைனஸ்னால மைனஸ் அப்படியே போட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9 வருமா? -9 அப்போ +9. அப்போ என்ன ஆகும்? +9 -9 0 ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -7 வரும். அப்புறம் இங்கே வந்து +4 இருக்குது. இங்கே பாருங்கள் -7 +4. அப்போ என்ன ஆகும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 3 பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். அப்போ -3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -5. இங்கே 1 இருக்குது. -5 + 1. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 4 பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். அப்போ -4 நமக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுமே 0 அதுக்கு வேல்யூ கிடையாது. இந்த -3 நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இது பாருங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் +3 இங்கே -3 இருக்குது. அப்போ +3 -3 0 ஆகிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8 8லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 5. இங்கே பாருங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15 15லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 12. ஸோ இதுதான் நம்மளுடைய பாயிண்ட்ஸ். எக்ஸையும் ஒய்யும் எடுத்து எழுதிக்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட்னு போட்டுக்கலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ்? x, y -4, 5. நெக்ஸ்ட் -3, 0 -2, -3 -1, -4 0, -3 1, 0 2, 5 3, 12. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த பேரபோலா ஈக்குவேஷன் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இங்கே மல்டிப்ளை பண்ணி அதை எடுத்து எழுதிக்கோங்க. y = x² + 2x - 3. அப்புறம் இங்கே கொடுத்துருக்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை அப்படியே ஆப்போசிட்டில் எழுதுங்க. LHS RHS-ஆவும் RHS LHS-ஆவும் எழுதிக்கோங்க. x² - x - 6. இப்போ இதுலேருந்து நம்ம இதை சப் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் எல்லாம் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதுலேருந்து சப் பண்ணும் போது என்ன ஆகும்? y = இந்த x² இந்த x² கேன்சல் ஆகிடும். இப்போ இது ரெண்டுமே பாசிட்டிவ் தான். அப்போ 2 + 1 என்ன ஆகும்? 3x மாறிடும். ஓகே 2 + 1 3 ஆகிடும். இந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்க போகிறோம். இப்போ இது மைனஸ் இது ப்ளஸ். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுவோம். 6லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் என்ன? ப்ளஸ். அப்போ இங்கே ப்ளஸ் வந்துடும். இப்போ இதுக்கு வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் எழுதுவோம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எழுதிப்போம். 3x அப்புறம் 3 லாஸ்ட்டாக ஒய் எழுதுவோம். ஓகே ஸோ எக்ஸுக்கு எப்போவுமே -2லேருந்து +2 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஓகே ஸோ 1 2 3xனா எக்ஸ் எல்லாமே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோமா? அப்போ 3 2s are 6 -3 இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான். ஸோ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 இங்கே 3 இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே 3 போட்டுக்கோங்க. ஒய்யோடைய வேல்யூ என்ன? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான் ஒய். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேற சிம்பிள், இதாவது வேற சிம்பிள் இருக்குது. இது மைனஸ் இது ப்ளஸ். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ரெண்டுமே 3 இது மைனஸ் இது ப்ளஸ். அப்போ 0க்கு வேல்யூ கிடையாது. இந்த 3 அப்படியே போட்டுக்கோங்க. 3 + 3 6 6 + 3 9. அப்போ இதுக்கு நீங்கள் டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. இப்போ பாயிண்ட்ஸ் எழுத போகிறோம். பாயிண்ட்ஸ் என்னென்ன? -2, -3 -1, 0, 3 1, 6 லாஸ்ட் பாயிண்ட் 2, 9. சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த பேரபோலாக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ்லாம் 1 யூனிட் எடுத்துக்கோங்க. ஒய் ஆக்சிஸ்லாம் 2 யூனிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கேலில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 யூனிட் = 2 யூனிட்ஸ். சரி இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -4, 5 -4 வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். 5 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்ப்போம். 4க்கும் 6க்கும் நடுவில். ஸோ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் வரும். -4, 5ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் -3, 0. ஸோ -3 வந்து இங்கே இருக்க 0வும் நமக்கு இங்கே தான் வரும். அதாவது ஒயில் 0 வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வரும். ஓகே பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் -2, -3 -2 இங்கே இருக்கு. -3 பார்த்தீங்கன்னா டவுனில் இங்கே வரும். -2க்கும் -4க்கும் நடுவில் இங்கே வரும். ஸோ -2, -3 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் -1, -4. அப்போ இந்த பாயிண்ட்டு இந்த இடத்துல வரும். -1, -4. நெக்ஸ்ட் பாருங்க 0, -3. ஸோ 0, -3னா இங்கே வரும். பாருங்க 0, -3 இங்கே எக்ஸில் 0 இருக்கிறதுனால பாயிண்ட் ஒய் ஆக்சிஸ் மேலேயே வந்துருச்சு பாருங்க. நெக்ஸ்ட் 1, 0 1, 0னா இந்த பாயிண்ட் இந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட் 2, 5 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். ஒய் ஆக்சிஸில் 5 பார்ப்போம். ஸோ 2, 5 இங்கே வந்துடும். 3, 12 ஸோ 3 எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். 12 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஓகே இப்போ இது எல்லாமே ஜாயின் பண்ணி ஒரு பேரபோலா ட்ரா பண்ணிக்கலாமா? சரி பாருங்கள் நான் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கேருந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஏரோ மார்க் போட்டுக்கலாம்.
ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த பேரபோலோடைய நேம் இங்கே எழுதிக்கலாம். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 நான் இங்கே எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்து பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ண போகிறோம். -2, -3. -2 இங்கே இருக்குது. -3 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ளாட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள் -1, 0. ஸோ இந்த இடத்துல 0 வரும். ஸோ -1, 0 வந்து ப்ளாட் பண்ணிக்கலாம். -1, 0னா இந்த இடத்துல பாயிண்ட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 0, 3ன்னு சொல்லும் போது 0 இங்கே இருக்குது, 3 வந்து நமக்கு இந்த இடத்துல வரும். 0, 3. நெக்ஸ்ட் 1, 6. 1 இங்கே இருக்கா, 6 வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ 1, 6. நெக்ஸ்ட் 2, 9. 2 வந்து இங்கே இருக்குது. 9 பார்த்தீங்கன்னா 8க்கும் 10க்கும் நடுவில் வரும். ஸோ 2, 9. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைனை ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு 3x + 3 அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அதே மாதிரி பேரபோலாவுடைய ஈக்குவேஷனும் இங்கே எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுமே எங்கே இன்டர்செக்ட் ஆகுது பாருங்கள். இந்த பேரபோலாவை இது இங்கே இன்டர்செக்ட் பண்ணுதா, அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் நேராக நம்ம டாட்டட் லைன் போடணுமா. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா இந்த -2ல் வந்து நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து டாட்டட் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு போட்டுக்கோங்க. ஸோ 3. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா -2, 3 தான் இதோடைய ஆன்சராக இருக்கும், சொல்யூஷன். ஸோ எப்படி எழுதலான்னா, therefore the solution of கொடுத்துருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. x² - x - 6 ஈக்குவல் டு 0 இஸ் -2, 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.